எல்லாருக்கும் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு விசேஷத்துக்கு ஆண்டி அது என்னமோ பட்டி பாட்டி சொன்னாங்களே, அந்த பட்டி பேர் ஞாபகம் மறந்து வச்சு போங்க. அந்த ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு பார்த்துங்க. எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி இந்த பேர சொல்லிக்கிட்டு இருந்தார், இப்போ மறந்து போச்சு. அந்த ஊருக்கு கல்யாணம்ங்க. எங்கள் வீட்டுக்காரோட மாமாவோட பேத்தியா, தாய் மாமா பேத்தியாவுக்கு கல்யாணம். அந்த ஊர் அது ஊர் பேர் பார்த்துங்கங்க ஞாபகம் வராமல் போச்சு. அதோட சுடுதண்ணியை போட்டு காலையிலேயே 4-5 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். 6 மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து மதுரையிலேருந்து அந்த அந்த ஊர் காரிசப்பட்டி என்னமோ ஒரு பட்டி இருங்க கேட்குறேன். கொட்டாம்பட்டி. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. எப்படிங்க குளிச்சு முழுக்க சேலையை கட்டியாச்சு. இந்த சேலையை என் மக பூஜாதான் இந்த கலர் இல்லவே இல்லைம்மா, எடுங்கம்மான்னு வம்பு பண்ணேன். சரி, அவள் ஆசைப்பட்டு சொல்கிறா, நம்மள்ட்ட இந்த கலர் இல்லைன்னு நானும் எடுத்தேன் பார்த்துங்க. கொட்டாம்பட்டிங்க திண்டுக்கல் பக்கம் இருக்கா, அதுவும் தெரில, சரியாகவும் இல்லை. அந்த பக்கம் பார்த்துக்குங்க மாப்பிள்ளை வீடு. சரின்ட்டு வெள்ளனே வேகமாக கிளம்பி ஏன்னு கேளுங்க, பஸ்ஸு வருதுன்றாங்க. அந்த பஸ்ஸோட போனாத்தேன். நம்ம பஸ் ஏறி போகிறத விட அந்த பொண்ணு வீட்டுக்கார பஸ்ஸில் போகிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா சொந்த வந்தோம்லாம் இங்கே வந்திருக்கு, அதுலேயே குசியாக ஆடி பாடி சந்தோஷமாக ஒருத்தர் சிரித்து விளையாடி நல்லா இருக்குமுங்க. அப்படிலாம் ஒரு விசேஷத்துக்கு போகிறது, டூர் போகிறதெல்லாம் விட நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க. டூர் போகிறதுலாம் என்ன, சுற்றி பார்க்குறது 4 இடத்த, அவ்வளவுதான். ஆனால் இது பார்த்துக்குங்க சொந்த வந்தமாக அப்படியே போய் குசாலமாக ஒரு டூர் மாதிரி தான் கல்யாணம். அப்படி நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக தலையை சீவி கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நல்லா இருக்கா சேலை நல்லா இருக்கான்னு 100 தடவை கேட்பேன். இப்படித்தான் உங்கள்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் அப்படித்தான் கேட்பேன் பார்த்துக்குங்க. நல்லா இருக்கான்னு என் குணநலத்தோட தான் வாழ்கிறேன், இயற்கையான குணநலத்தோட போத்தா. அப்படி பார்த்துக்கங்க. தலையை வெள்ளனையே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெள்ளனை கிளம்பிடுவோம். எங்கள் வீட்டுக்காரும் தூங்கத்தான் செய்கிறாரு. அவரை எழுப்பாமல் நான் மட்டும் எந்திரிச்சு சுடுதண்ணியை வச்சு குளிச்சுட்டு சிக்கெடுத்து தலையச்சு கொண்டு சீ வைக்கிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்துக்குங்க. சொந்தம் வந்ததுக்கு நான் வடை போட்டாலும் வியாபாரம் பார்த்தாலும் நல்லது கெட்டதுண்டா வேகமாக கிளம்பிருங்க. சந்தோஷமாக நைட்டு பூரா தூங்க மாட்டேன், அதே ஒரு சந்தோஷமாக இருப்பேன். கல்யாண பொண்ணு என்னட்டு கனவு கிடக்கோ இல்லையோ தெரியாது. நான் நல்லபடியாக பார்த்துக்கங்க சந்தோஷமாக கனவு கண்டுக்கிட்டே கிடப்பேன். நல்லபடியாக விசேஷத்துக்கு போனால் அவங்கள வருவாங்க, அவங்க சித்தை வருவாங்க, அத்தை வருவாங்க, மாமா வருவாங்க அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த சந்தோஷத்துலேயே இருப்பேன் பார்த்துக்குங்க. அங்கே போனவுடனே அப்படியே பார்த்துக்கங்க வெய் மறந்து போய் சிரிச்ச மணிக்கு நல்லா சந்தோஷமாக வந்த சொந்தங்களோட பேச, அத்தை மாமா அப்படின்னு பேச அப்படின்னு நல்லா இருக்குதுங்க. என்னங்க உறவில் தாங்க வாழ்கிறது. வரைக்கும் நம்ம தனியாக இருந்துட்டு தனிக்கட்டையாக கடந்துட்டு அப்படியே நம்ம புருஷன் நம்ம பிள்ளை அப்படின்னு வாழ்கிறது என்னங்க இருக்குது. நம்ம சொந்தத்தோட கூடவோ நஷ்டமோ லாபமோ அவங்களோட சேர்ந்து அவங்களோட வாழ்கிறது. சில சமயங்கள் மனசை கஷ்டப்படுத்தினாலும் சில சமயங்கள் சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு வாழ்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குமுங்க, சொந்தத்தோடு சேர்ந்து வர்றது. அதனால் எந்த விசேஷம் இருந்தாலும் கிளம்பிடுவேன். எங்கள் வீட்டுக்காரு சந்தோஷமாக போயிட்டு வா, யாராவது ஒருத்தர் தான் போகணும். ஒரு சில நேரம் நான் போக முடியாது, அடிக்கடி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கி போகிறேன், இன்னும் அடுத்து தொடர்ந்து இன்னொரு இது வருதுன்னு வச்சுங்க, போக முடியாது. ஏண்டுகளுங்க, நம்ம வியாபாரத்தையும் பார்க்கணும்ல, அதனால் போக முடியாது. அந்த மாதிரி விசேஷங்களுக்கு வீட்டுக்கார அனுப்பிடுவேன். ஆனால் கல்யாணம் சடங்கு இந்த மாதிரி விசேஷத்துக்கு நான் போயிடுவேன். காது குத்து கெடா வெட்டு இந்த மாதிரி விசேஷத்துக்கு சிம்மாப்பா அனுப்பிவிட்டு அப்படியே நான் இருந்துருவேங்க. எனக்கு இந்த கேர் ஸ்டைல் நல்லா இல்லைண்டிங்க, இருந்தாலும் தூரமாக போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி பின்னிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் உழையாமல் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நேர் வகுடு எடுத்து பின்னுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உழைஞ்சிரு, சீக்கிரமாகவே முடியல, அந்த பஸ்ஸுக்கு இழுத்து அப்படியே என்னண்டோ ஆயிரும். அதனால தான் கோணம் வச்சு எடுப்பேன். கோணம் வச்சு எடுத்து இந்த மாதிரி சீவிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கும் பார்த்துங்க, அசைக்காமல் அப்படியே இருக்கும். என்னென்று பஸ்ஸில் இது பண்ணாலும் கொஞ்சம் முடியை எடுத்து விடணும், இல்லைன்னா சொட்ட மண்டை அசிங்கமாக தெரியும், பார்க்குறதுக்கு விகாரமாக தெரியும் உங்களுக்கு. அதனால தான் கொஞ்சோண்டு லைட்டாக முடி எடுத்து விடுறது. அதை ஸ்டைலுக்கு அப்படின்றது கிடையாது, அந்த சொட்டையை மறைக்கிறதுக்காக எடுத்து விடுறேன், வேறு வழி இல்லாமல். அப்படி தான் சொட்டை மண்டையாக இருக்குது. என்ன செய்ய சொட்டை மண்டையாக நெத்தியாக இருந்துச்சுன்னா நல்லதுதான், யோகமாக ஏறுமா எல்லாமே அப்படின்னு இருக்காங்க. சரி வாங்க, நம்ம எதையும் நம்புறோம்ல, நம்ம உழைப்புகளை நம்புகிறோம். அதனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம பெரிய ஆளாகட்டாலும் கஷ்டம் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் கஞ்சி குடித்தா நல்லது தான். என்னங்க அப்படித்தான் நினைப்பேன். தலையெல்லாம் சீவி பற்றியெல்லாம் எம்பிட்டு நீளமாக வளர்ந்துச்சு. விசேஷம்னா பார்த்துங்க, என் முடி கிடுகிடு நீளமாக வளர்ந்துடும். இந்த க்ரீம் தான் போடுவேன். இந்த க்ரீமு 90 ரூபாய் முட்டை, மொதல் 60 ரூபாய் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் வாங்கி போடுறதுனால இந்த க்ரீமு வந்து 90 ரூபாய் ஆயிடுச்சு. நல்லாவும் இருக்கும், இது ஆயில் பிஸ்காக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இது ஒரு காஞ்சி போனது மாதிரி முகம், அதனால் பார்த்துக்குங்க இந்த க்ரீமை போட்டோம்னா அப்படியே நல்லா இருக்கும். வேறு பவுடர்லாம் அடிக்கவே தேவையில்லை.
பார்த்துக்கோங்க. எல்லோரும் மேக்கப் போடுறாங்க, நான் மட்டும் என்ன நானும் போடுவேன்னு புள்ளியாக வச்சுட்டேன். வச்சு எல்லா பொம்பளைகளுக்கும் ஆசை இருக்குங்க. மேக்கப் போடுற பொம்பளைய ஊரா மோசமானவுங்க. அப்படியே மேக்கப் இல்லாமல் மஞ்சளை குளித்து குளித்து அப்படியே பொட்டமாக போட்டு அடிக்கிறவங்க மட்டும் நல்ல பொம்பளையெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். சில நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் பொறுத்து நம்ம வாழ்க்கை தரத்தை நம்ம கொண்டுக்கிட்டு போவோம். ஒரு சில பேர் காட்டில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. காட்டில் வேலை பார்க்குறவங்க மேக்கப் போட்டு போகணுன்ற அவசியம் இருக்காது. ஒரு சிலர் பேங்கில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அவங்க நல்ல ஏசியில் உட்காந்துருக்கவங்க நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு போகலாம். அப்படி மேக்கப் சென்ஸுன்றது மேக்கப் போடணும், நம்மளை அழகு வச்சுக்கணுன்றது பொம்பளையோட எல்லாரோட ஆசையாக இருக்கும். அது தனிப்பட்டு ஒருத்தருடைய இது மாற்றமாக இருக்கும். எனக்கு மஞ்சள் குளித்து அதில் இந்த க்ரீமை போட்டு பவுடர் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஃபவுண்டேஷன் போட்டு அதில் லிப்டிக் போட்டு அதில் கண்ணில் கண்மை வரைஞ்சி ரோஸ் பவுடர் அடித்து கண்ணுக்கு ஐப்ரோ வரைஞ்சி அப்படி போடுறது ஒரு சிலருக்கு பிடிக்கும். அப்படி போடுறவங்க பூராமே என்ன அவங்கெல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா இல்லை அப்படின்றத விட அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைங்க. மனசு வருத்தப்படும் மாதிரி யாரையும் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க அந்த மேக்கப்பில் இருக்காங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால இந்த மேக்கப்பில் இருக்கேன். அப்படித்தான் நினைப்பேன். நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். நம்மளுக்கும் அந்த ஆசை வசையெல்லாம் இருக்கும். நம்மளுடைய என்னென்ன நிலைமைகளோ அந்த நிலைமைகளுக்கு ஏற்றாப்புல ஒருத்தரும் அவங்க மேக்கப் போட்டுக்கிறோம் தான். நம்மளுக்கு பொருத்தமாக இருக்கணும். பொருத்தம் இல்லாமல் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு விகாரமாகவும் மற்றவங்க கிண்டல் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் நினைப்பேன். ஃபுல் மேக்கப்பை முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கா இன்னும் நல்லா இருக்கான்னு வீடியோ முடிய வரைக்கும் கேட்பேன். உங்கள்கிட்டன்னு இல்லைங்க, என் சொந்தம் வந்தோம் யாரை பார்த்தாலும் எப்படிக்கா இருக்குது சேலை, புது சேலை வாங்கிக்கிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு தான் கேட்பேன். எத்தனை தடவை கேட்ட அப்படின்ட்டுவாங்க. திரும்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். என்ன இதில் காசா பணமா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்தா முடியை பற்றிலாம் எப்படி வளர்ந்துருச்சுட்டு ஊர் தேசத்துக்கு போனால் முடி குண்டிக்கு ஒடியாந்துடும். வளர்ந்து திருண்டு அது ஒரு நம்ம நல்லா அழகாக கிளம்பி அப்படி அழகாக போயில நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம தான் அழகு அப்படின்ட்டு. ஆமாம், நம்ம தான் அழகு, நம்மளுக்கு நம்ம தான் அழகு. அடுத்தவங்க சொல்லணுன்றா ரசிக்கணுன்றா அவசியம் கிடையாது. நம்ம மனசில் மேலோங்கினா என்ன வேணும், நம்ம அழகு, நம்ம கட்டியிருக்க சேலை அழகு, நம்ம வச்சுருக்க பூ அழகு, நம்ம தான் இந்த கூட்டத்தில் அழகாக இருக்கோம் அப்படின்னு நம்மளே நினச்சிக்க வேண்டியதே. இதில் என்ன இருக்குது? அதோட இங்கே பாருங்க, ஒரு தடவை இப்படி எந்திரிச்சு காட்டினா பத்தாதுன்னு நல்லா பார்த்தீங்களோ இல்லையன்ட்டு கேமரா வாங்கி வச்சு இங்கே வச்சு பாருங்கங்க சேலை நல்லா கட்டியிருக்கேனா மண்டி போட்டையும் பார்த்துக்கோங்க நீங்கள் பார்க்குறதுக்காக. கிறுக்கு தரமா நினைக்காது. எனக்கு ஒரு சந்தோஷமுங்க நெசமாகவே. முதல்லாம் மாமியார் வீட்டில் இருக்கிறப்ப சேலையை கட்டிட்டு ஓயாமல் அதில் நடந்து கட்டிக்கிட்டே இருப்பேன். மச்சாம கட்டிட்டு மாமா இது மாமியாட்டண்டு அவங்க எல்லாம் சிரிப்பாங்க. உனக்கு ஒரு கிறுக்குண்டு. ஒரு சில இடம் கிளம்பியாச்சு பைக்கில், எங்கள் புல்லட்டில் எங்கள் வீட்டுக்காரர் டிவிஎஸ் வண்டியாக இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷமாக கிளம்பியாச்சு. சின்ன வண்டி தான், நம்ம தொழிலுக்கு ஏற்றாப்புல இதுதான் நம்மளுக்கு வியாபாரத்தில் முடிச்சு வர்றப்ப இதுதான் எல்லா சாமானும் கெட்டி வர்றாப்புல இருக்குது. அதனால தான் என்னங்க நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல சைக்கிளாக இருந்தாலும் சரி, சைக்கிளாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல வாழ வேண்டியதுதான். இதுதான் எங்கள் வீட்டு புல்லட்டு, பெரிய புல்லட்டு காரு எல்லாம் தான். அப்படியே அவங்ககிட்டையும் கேட்டுக்கிட்டே கிடப்பேன். அப்படித்தான் உங்கள்கிட்டையும் கேட்குறது நல்லா இருக்காண்டு. இப்போ தனியாக அங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு கிடக்கேன், நல்லா இருக்கானா அப்படின்ட்டு. அங்கேயே மாமியா எல்லாத்துட்டையும் ஆத்தா கருவாச்சி உடனே மட்டும் கொஞ்சம் கலராக படைச்சிருந்தா உடனே பிடிக்க முடியாது, நாட்டை உளிக்கிடுவேன் அப்படின்ட்டு எங்கள் மாமியா. எங்கள் மாமியாவும் என் நாத்தனார் மாதிரி, இளைய நாத்தனார் மாதிரி நல்ல டைப்பு பார்த்துக்கோங்க. அதோட என்ன, அங்கே பஸ் இன்னும் வரவே இல்லை. சரி வாங்க டீ குடிப்போம், டீ குடித்தாரு. எனக்கு டீ பிடிக்காதுங்க. அப்போ தின்னுட்டாரு. எனக்கு இனிப்பா காலையில் ஏதாவது சாப்பிட்டா அப்படியே குடலை பிரட்டுமுங்க. அதனால தான் காலையில் டீயோ அப்பமோ எதுவுமே சாப்பிட மாட்டேன் பார்த்துக்கங்க. அப்படியே குடலை பிரட்டிக்கிட்டு வரும். எங்கள் வீட்டுக்காரர் டீயை குடித்தார். அதுக்கப்புறம் என்ன பஸ் வந்துருச்சு, நல்லபடியாக பஸ்ஸில் ஏறினேன். அதில் ஒரு தம்பி, ஏக்கா விளாப் எடுக்கிறீங்களா, என்ன எடுங்க அப்படின்டாப்புல. வா தம்பி அப்படின்ட்டு அதை காட்டினேன். உடனே ஹாலுக்கு ஹலோ ஹாய்ஸ் அப்படின்டாப்புல. அப்புறம் இன்னொரு தம்பி இருந்தாப்புல, அவர் எடுத்து அவர் பயந்துட்டார். ஐயோ என்ன இப்படி எடுக்காது அப்படின்னு ஓடினார். என்ன இளவட்டை ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு உள்ளே போய் பஸ் எடுக்கலான்னு பார்த்து பஸ்ஸில் இருக்கிற ஊரை சத்தம் போடுவாங்கன்னு நினச்சேங்க. ஆனால் பஸ்ஸில் இருக்கிற ஊரை என்னைய அப்படி பார்த்துக்கோங்க, வாங்கண்டு எல்லாரும் நல்லா பேசுனாங்க பார்த்துக்கங்க. உங்களை நான் பார்த்துருக்கேன், நான் வீடியோவில் பார்த்துருக்கேன், அம்புட்டு பேர் நல்லா பேசுனாங்க. நான் முதல்ல எடுத்துக்கிட்டே வந்துருந்துருப்பேன். என்னைய கட்டுறீங்கன்னு யாரும் சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். கடைசியில் பஸ்ஸில் இறங்கி பார்க்கலன்னு தெரியுது, அம்புட்டு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃபேனாக இருந்திருக்காங்க. அம்புட்டு பேரும் கீழே இறங்கினோன்னா ஓடியா வந்து ஏக்கா முடியுமாக்கா நீங்கள் விசேஷத்துக்கு வரும் நாங்கள் நினைக்கலையே அப்படின்ட்டு ஓடியாந்து நல்லா பேசுனாங்க. எனக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சவங்க கிடையாது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் ரொம்ப என்னை விசாரித்தாங்க, ரொம்ப என்னை கேட்டாங்க. மாப்பிள்ளையோட தங்கச்சியை பெங்களூரில் கட்டி கொடுத்துருக்காங்களா,
அவங்கெல்லாம் பார்த்துக்குங்க வந்து என்னை விசாரித்தாங்க. பெங்களூர்லேருந்து நாங்கள் பார்க்குறோம் கண்டு வீடியோ கால் அடித்து அங்கே இருக்கிற சில பேருக்கு காட்டினாங்க. அப்புறம் என்ன எங்கள் பொருளை பக்குவமாக கொண்டு வரணும்ல, நம்ம பசு கிசுகளை கோயில பக்குவமாக இருக்கணும்ட்டு ஒரு பரிசில் வச்சு கொண்டு வனே அதை எடுத்துட்டாங்க பாருங்க வீடியோ. நான் போய் சொன்னேன் இது போடையில வீடியோ எடுக்காதீங்கண்டு. இப்போ நான் பசுக்குள்ளே ஏறிட்டா நம்ம சொந்தம் வந்திருந்தேன் எடுத்து போடுன்னு போட்டேன் அப்படி செய்னி. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன வர வேண்டிய இடம் வந்தாச்சு. கொட்டாம்பட்டி ஊர் வந்தவுடனே அப்படியே சந்தோஷமாக வந்து இறங்கி கொட்டாம்பட்டிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டான். இந்த ஊருக்குலாம் நாங்கள் வந்ததே இல்லைங்க. கொட்டாம்பட்டிக்கெல்லாம் நாங்கள் போனதே இல்லை பார்த்துங்க. அப்படியே பார்த்துங்க ஊர் நல்லா இருந்துச்சு. அது ஒரு கோயில், அவங்க குலதெய்வம் கோயிலாம். அந்த குலதெய்வம் கோயிலில் கல்யாணம் வச்சுருந்தாங்க. வீடு வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு பார்த்துங்க. மலைப்பச்சேரியா அந்த ஊரில் கொட்டாம்பட்டியை தாண்டி மலைப்பச்சேரியா நம்ம ஒரு ஊர். அந்த ஊர் தான் மாப்பிள்ளை வீடாக இருந்துச்சு. அதை சொந்த வந்தோம்லாம் நடந்து வந்துக்கிட்டே பேசிக்கிட்டே ஏத்தா உன் வீடியோவை அப்படி பார்க்குறோம்தான் இப்படி பார்க்குறோம்தான் நல்ல வீடியோ பேசுகிறதான் நம்ம ஊருக்கார பிள்ளை மாதிரி சொந்தக்கார பிள்ளை மாதிரி பேசுகிறேன். எங்கள் அக்கா மாதிரி இருக்கேன் தங்கச்சி மாதிரி இருக்கேன்ட்டு என்ன என் சொந்த வந்த பூரா பார்த்துங்க. அவங்களாம் வந்து மாப்பிள்ளை வீடு சொந்த பூரா எனக்கு தெரியாதவங்க. அவங்க பூரா என்னை பாராட்டி என்னை அம்புட்டு பேரும் பேசுனாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கையோடையோ பேசிக்கிட்டே வாங்கக்கா நல்லா பேசுகிறதா நல்லா உழைக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உழைப்பு பொம்பளைய தைரியமாக எதையும் செய்கிறவர். இந்த மீடியாவில் பேசுகிறது கூட தைரியமாக பண்ணுறேன்னு எல்லோரும் என்னைய அதை இது பண்ணாங்க. ஏன்னு கேளுங்க, எங்கள் ஆளுகளில் யாரும் ஒருத்தர் கூட இந்த மீடியாக்களில் இல்லை பார்த்துக்குங்க. அதனால் பார்த்துக்குங்க எல்லோரும் என்னைய கிராமத்தில் பிறந்திருந்தாலும் தைரியமாக துணிச்சலாக பண்ணுற அதுக்கு உன் புருஷன் உனக்கு நம்பிக்கையோடு இடம் கொடுக்குறாரு பார்த்தியா, அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா அப்படின்ட்டு ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசுகிறப்ப எனக்கு அம்புட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றவங்க பாராட்ட வாங்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷம்ன்றது அனுபவிச்சு வகையில் தாங்க தெரியும். நெசத்துக்கே சொல்கிறேன். நம்ம நிறைய அவமானப்படுறோம்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமை அடைய போகிறோன்னு அர்த்தம். அதனால் அவமானப்படுத்துறாக நம்ம அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி என்றைக்குமே வருத்தப்படாதீங்க. காட்டுக்குள்ளே இருந்துச்சு அந்த கோயில், எல்லா மக்களும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்க பின்னாடியே நடந்து போனோம். அப்படித்தான் உங்களுக்கு அவமானங்களும் அசிங்கங்களும் மற்றவங்களால் வருத்தங்களும் மன கஷ்டங்களும் ஏற்படுத்துகிறாங்கன்னா கடவுள் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் பேரும் புகழையும் தருவார். அதனால் என்றைக்குமே வருத்தப்படாதீங்க. நான் அப்படித்தான் நினச்சிக்கிருவேன். என்னோடய சேனல் ஆரம்பிக்கிறப்ப எல்லோரும் என்னை வருத்தப்பட வச்சாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மேலதாளங்களோடு வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. மேலே அதை வந்து வாத்தியை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கூரையில் மேய்ஞ்சிருச்சு. கோயிலுக்கு முன்ன வந்து பெருசாக அந்த இந்த மாதிரி காங்கிரீட் மாதிரி போடாமல் கூரையாக மேய்ஞ்சிருந்தாங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஆளுகள் உள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே போகவே முடியல. தங்கச்சியை விடுங்க, தங்கச்சி பொண்ணு மாப்பிள்ளையும் எடுக்கட்டும் அப்படின்னு நான் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. ஒரு சில பேர் இடம் விட்டாங்க, ஒரு சில பேருக்கு என்னை தெரியாதவர்களுக்கு பிடிச்சி நின்றுக்கிட்டாங்க. நாங்களும் பார்க்கணும்ல கல்யாணத்தை அப்படின்ற மாதிரி. அதில் பரிசம் போட்டாங்கங்க. பரிசம் போடுறது இது வந்து இன்னார் விட்டு பிள்ளை இன்னார் விட்டு பிள்ளை இன்னாருக்கு சம்மதமா அப்படின்ட்டு அந்த இது மாப்பிள்ளை பொறுப்பில் இருக்கிறவங்கிட்ட எல்லாருக்கும் சம்மதமா அப்படின்ட்டு பெரியவங்களை வச்சு அதை போடுவாங்க பார்த்துக்குங்க. அந்த சம்மதத்தை கேட்பாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் தாலி கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த வத்தியெல்லாம் இவங்கெல்லாம் நீ வீடியோவை பார்ப்பாங்களாம். கையை கட்டி கலந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டுமாங்க உலகமே போன தூக்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்கிட்டு போட்டோகிராஃபர் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. கல்யாணம் முடிக்கிற கோவில் தலை வந்து நல்ல கூரையிலே மேய்ஞ்சிருச்சு. அந்த ஊரில் வந்து வெறும் தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது பார்த்துங்க. அதனால தென்னங்கித்து அதிகமாக கிடைக்கும்னு அப்படியே பார்த்துங்க அழகாக போட்டிருந்தாங்க தென்னங்கத்துலேயே. அதுக்கப்புறம் என்ன பெரியவெல்லாம் சேர்ந்து அந்த இதுகள்லாம் அந்த ஓமம்லாம் வளர்த்து அதில் உட்கார வச்சு அந்த இதுகள்லாம் பேசி அது முடிக்கவே கொஞ்சம் நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாரையும் அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே புகுந்து எல்லாரையும் அப்படியே வீடியோ எடுத்து அப்படி வெளியில் வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப கூட்டம் உள்ளுக்கு நெரிசலாக இருக்குது, பார்க்க முடியல. சரி வெளியில் இருக்கிற அவுட்டரான இடத்த எடுப்போம். நாத்தனாருக்கு ஒரே சிரிப்பு. எடு ஓ வேலையை பாரு அப்படின்ட்டு ஓரம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வெளியில் நிற்கிறவங்கெல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே வந்தேன். ஏன்னா உள்ளக்க போகவே முடியல, அவ்வளோ கூட்டம். உள்ளக்க நெரிசலான கூட்டம் விட நான் உள்ளே நின்று எடுக்க முடியல. ஆம்பளைகளும் இருக்காங்களே, அதனால் சரின்ட்டு ஸ்டிக்கு தான் வச்சு பிடிச்சி எடுத்தேன். இருந்தாலும் உள்ளக்க போக முடியலை. அதனால் வெளியிலேயே சரின்ட்டு இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு வெளியிலேயே எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க என்ன தான் நீங்கள் லவ் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி, லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவர்கிட்ட போய் கேளுங்களேன், நம்மளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற வருத்தம் இருக்கும் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு குடுப்பனங்க. இந்த குடுப்பனம் இந்த பாருங்கள் சொந்த பந்தெல்லாம் வரவழைச்சி இப்படி மேலதாளங்களாக வாசித்து நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட பெரியவங்களோட கல்யாணம் முடிக்கிறதுன்றது ஒரு பெரிய வரமுங்க. காதல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சம்மதம் கேளுங்க. சம்மதம் கேட்டு சம்மதத்தோட பெற்றவங்க சம்மதத்தோட கல்யாணத்தை முடிங்க. உங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்கலைன்ற வருத்தம் இருக்கும். நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி போடணும் அப்படின்ற ஆசை இருக்கும் உங்களுக்கு. அதாவது லவ் மேரேஜ் பண்ணி பெற்றவங்களை விட்டுட்டு தனியாக போய் கல்யாணம் முடிக்கிறீல்ல, உங்களுக்கு தோணும்
நம்மளுக்கு இப்படி ஒரு மேரேஜ் நடக்கலை, அந்த ஆசைகளை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி விடணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் செய்த செயலை செய்கிறப்ப தான் அதோட மனவேதனையும் அதோட கஷ்டமும் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா நம்ம என்னெல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு நினச்சோம் இந்த பிள்ளைக்கு ஆசையா, ஆனால் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றாமல் இந்த பிள்ளை தான் வாழ்க்கையை மட்டும் முக்கியம், தான் மட்டும் முக்கியம்னு போயிடுச்சே அப்படின்ற வருத்தம் அப்போ தாங்க உங்களுக்கு தெரியும். பெற்றவங்களாக நீங்கள் மாறுறப்ப தான் தெரியும். அதனால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் காதல் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. காதல் பண்ணார மனசுக்கு கிடையாது. ஆனால் சொந்த பந்தத்தில் இப்படி பெற்றவங்கிட்ட பர்மிஷனை வாங்கி அதுக்கப்புறம் சொந்த பந்தத்தோடு இப்படி நின்று பல பேர் முன்னிலையில் கல்யாணம் முடிக்கிறதுன்றது பெரிய கொடுப்பனை. அப்படி இந்த கொடுப்பனை இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணுக்கும் அமைஞ்சிருக்கு. இன்னாருன்னு கடவுள் எழுதிடுவார். வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுன்ற விஷயத்த நம்ம தான் எழுதுகிறோம். அது கடவுள் எழுத கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எப்படியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது நம்ம தான், மனுஷங்க தான் முடிவு பண்ணுறோம். அந்த முடிவை சரியான முடிவாக எடுத்து பெற்றவங்களை பிறந்தவங்க எல்லாரையும் ஒன்று மண்ணா வச்சு அதில் கல்யாணம் முடித்து அப்படி சந்தோஷமாக கூட்ட நெரிசலில் அது எல்லோரும் பார்க்க அது ஒரு நல்ல ஒரு அனுபவம் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் குமரியாக இளவட்டமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். ஆமாம், தாலியை கட்டியாச்சு, பொண்ணு நல்ல அழகான பொண்ணு, அழகியாக இருந்தா, மாப்பிள்ளைக்கும் ஒன்றும் கரை கிடையாது, நல்ல வளர்த்தியாக நல்ல ஆலோசனை ஆளாக நல்லபடியாக இருந்தார். சிலம்பம் ஆடுறா, அப்போ சிலம்பம்லாம் சொல்லி கொடுப்பாராம், சிலம்பம் நல்லா சுற்றுவாராம். அவர் சேனல்லாம் வச்சுருக்காரு பார்த்துக்கங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்காருண்டு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து காட்டினார். மாப்பிள்ளை சிலம்பம்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நேரம் இறங்கிட்டோம். மாப்பிள்ளை வீடு கொடவாஞ்சேரியா என்னமோ ஒரு ஊர். இங்கே பார்த்தீங்களா பேனரில் பிளமா மாப்பிள்ளையோட தம்பி ஒரு கும்பிட போட்டு எப்படி நிற்கிறத, வாங்க வாங்க என் சார்பாக எங்கள் வீட்டுக்கு வரவே இருக்கிறோம்ட்டு மாப்பிள்ளையோட தம்பின்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியலை. பெரிய பேனரில் கும்பிடு போட்டு நின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பன்னீர் தொழிச்சு வரவேற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் எல்லாத்தையும் எப்படி பார்த்து வீட்லேயேங்க இந்த மேடையில் பூரா வீட்லேயே அமைச்சிட்டாங்க. கல்யாண மகளில் 50,000 1,00,000 அந்த மாதிரி வாடகைக்கு கொடுத்து இந்த மாதிரி அமைக்கிறத விட தான் சொந்த வீட்டில் கல்யாணம் வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் இட வசதி இருந்தால் கூட இப்போல்லாம் எல்லாரும் கல்யாண மகளை தேடியே போகிறாங்க. இந்த பாருங்கள், வீட்டுக்கு முன்னே இடம் இருந்ததுலையே அப்படியே பாருங்கள் பந்தலை அமைச்சு எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்கண்டு. அங்கிட்டு பூரா பந்தி நடந்துச்சு, முன்ன பூரா ஆளுங்க உட்காந்துருந்தாங்க. அங்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணு நிற்கிறதுக்கு தனியாக மேடையை உருவாக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் வசதியாக இடம் இருந்துச்சுன்னா அதுவே அதுலேயே இது பண்ணுங்க. சீரெல்லாம் கொண்டு இறக்கிட்டாங்க. பொண்ணு வீடு அந்த பற்றியெல்லாம் எல்லா சீரும் கொண்டு முன்னக்கூடியே கல்யாணத்துக்கு முன்னக்கூடியே இறக்கிட்டாங்க. இறக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க. எங்கிட்ட ரேடியோ செட்டுக்கிட்டு அவர் உட்காந்துருந்தார். அதோட எடுத்து மாப்பிள்ளை வீடு தாங்க. மாப்பிள்ளை வீட்டை எப்படியே எடுப்போம்னு மாப்பிள்ளை வீடு நல்லா பெரிய வீடாக கட்டியிருந்தாங்க. சுற்றி பார்த்துக்குங்க தென்னை மரம், வாழை மரம், அங்கே இல்லாததே இல்லை, பூக்கண்டு எல்லாம் பலாக்கண்டு அப்படி அனைத்து இருந்துச்சு. நல்ல போர்ட்டிக்கோ வச்சு நல்ல பெரிய வீடாகத்தான் இருந்துச்சு. வீடு சூப்பராக இருந்துச்சு. வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நல்ல காத்தோட்டமாக கட்டியிருந்தாங்க பார்த்துங்க. முன்னையும் வாசல் எப்படி விஸ்தாரமாக 10-4 பேர் போகிறது மாதிரி இருக்கும், அதே மாதிரி பின்னாடி வாசலும் நல்லா 10 பேர் போகிறது மாதிரி கிச்சன் பக்கம் கிச்சனை பின்னாடி அமைச்சு அப்படி நல்லா வெட்ட வெளியே விட்டுருந்தாங்க. இந்த குழந்தை பார்க்க அழகாக இருந்துச்சு. அதனால் நாத்தனார் அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையெல்லாம் அந்த கிளிப்பெல்லாம் மாட்டி விட்டு எடு இந்த பாப்பாவை எடு, அழகாக என்னைய மாதிரியே என் கலர்லையே கட்டியிருக்கு, போட்டிருக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு தூக்கிக்கிட்டாங்க. ஆமாம், குழந்தைன்னா அது ஒரு ஆசை தான். அதுக்கப்புறம் என்ன நேரம் பந்தி தான். பந்தியில் பார்த்துங்க எங்களை விட முந்தி உட்காந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருக்கும் பின்னாடி நின்று அப்புறமா சாப்பிட்டு கொண்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்துக்கங்க எங்களுக்கு அப்புறம் இடம் கிடச்சிருச்சு. இடம் கிடச்சவொடனே இலையை போட்டு உட்காந்தாச்சு. தயிர் வெங்காயம் எனக்கு பிடிக்காது. என்னோடய தயிர் வெங்காயத்தை என் நாத்தனாவுக்கு வச்சுருக்கேன்ட்டு பார்த்தீங்களா, அவங்க இலையில் 2 தயிர் வெங்காயம் இருக்கு பாருங்க. அப்புறம் எனக்கு இந்த பிரியாணியில் வைக்கிற அந்த பீஸு பிடிக்காது, மட்டன் பீஸு. அதையே நாத்தனாவுக்கு தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது சிக்கன் இது வறுவல்னு நினைக்கிறேன். இதுக்கு என்னன்றே தெரியலங்க, கொஞ்சம் இனிப்பாகவும் இருந்துச்சு. இது என்ன வகையான வறுவலாக இருக்கும்? கமாண்ட் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் இதை இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லை. எந்த கல்யாணத்துலையும் பொரிச்சு வைப்பாக சாப்பிட்ருக்கேன். இது கிரேவி மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி இனிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு இருந்தா பிரியாணி வச்சாங்க. நல்லா நம்மளுக்கு காலையிலே அதிகாலையிலே கிளம்பி போயிட்டோமா, நல்ல பசி பார்த்துக்குங்க. நல்ல பசியில் பிரியாணி சாப்பிட்றது இங்கே வருங்க அமுக்கிறத. என் நாத்தனா உண்மையிலே நல்ல மனுஷங்க. கொஞ்சம் கிண்டல் கேலி அடிப்பாங்க, மனசு சங்கடப்படுது அப்படின்றத 5 கிராம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீடியோ அப்போ சாப்பிட்டுட்டு நேராக செய்முறை எழுதணும்ல, அது நம்ம வேலை. அப்படி செய்முறையை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஐயா பற்றியில் ஐயா பார்த்து ஒரு கும்பிடு போட்டேன். நல்லா இருந்தா சாமனை சீமாமா பொண்டாட்டியா ரொம்ப நல்லா இருக்குது, பரவாயில்லத்தா, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சார். ஐயா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எது பொண்ணு வீடு எதுன்னு கேட்டு விசாரித்து இது பண்ணிவிட்டு பஸ்ஸு ஏறிட்டோங்க. அதுக்கப்புறம் பஸ் ஏறி கிடுக்கிடுன்னு எல்லா விசேஷத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமாக சொந்த பந்தங்களை பார்த்த சந்தோஷத்தோட மனநிறைவோட ரொம்ப மகிழ்ச்சியாக பஸ்ஸில் ஏறி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.